இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பார்த்துக்கிட்டே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுங்க. இப்போது ரெடியாக இருக்குங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே சிக்கனும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது பட்டை, லவங்கம், சோம்பு ஜாரில் சேர்த்திடலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதையும் ஜாரில் சேர்த்திடணும். பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதுவும் ஜாரில் சேர்த்தி நல்லாவே அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனில் இது கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நாம் தயிர், எலுமிச்சப்பழம் இதெல்லாம் நான் அதில் போடவே இல்லைங்க. நிறைய பேருக்கு தயிர், லெமன் அந்த மாதிரி சாப்பிடவே பிடிக்காது தான். எனக்கு தெரியுங்க. நிறைய கிராமத்து ஆளுங்க தாங்க நிறைய பேர் யூடியூப்பே அதிகமாக பார்க்குறவங்களும் அவங்க தான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த தயிர் போடுறது அதெல்லாம் உண்மையாகவே பிடிக்காது தான். ஆனாலும் நம்ம தயிர் போட்டு செய்கிறது அது ஒரு வாட்டி பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் பார்க்குறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் நான் தயிர் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக உள்ள குருமாவுக்கு நான் ஆட் பண்ணல, லெமனும் ஆட் பண்ணல. இப்போ அதாவது நம்ம எப்போ ரொட்டீன் செய்கிற அந்த மசாலாவை நான் டிஃப்ரென்ஸாக செய்கிறேன், அவ்வளோதான். இப்போது வானலியில் ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பிரிஞ்சி இலைங்க, கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி ஏற்கனவே நம்ம பச்சையை அரைச்சி சிக்கனில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம இதை நல்ல ப்ரௌனிஷாக இது பண்ணால் அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு குழம்புக்கு. இப்போ பாருங்கள், மேக்னேட் பண்ண இந்த சிக்கனை இதில் கலந்துட்டுலாம் நல்லா பிரட்டி இது எண்ணெயில். பிறகு நம்ம திரும்பியும் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணுங்க. எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தால் எப்படின்னலாம் நினைக்காதீங்க. டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான் நமக்கே அன்றைக்கி மன நிம்மதியாக இருக்கும். இப்போ அது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்களா, இப்போ இது ஒரு 10 மினிட்ஸுங்க, அட்லீஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு கீழே இருக்கிறது மேலே பெரட்டி போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தாங்க மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இதுக்கு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எண்ணெயில் இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு கலர் கிடைக்கும், ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் மிளகாத்தூளுக்கு. ஏன்னா நான் காஷ்மீரி மிளகாத்தூளெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணதில்லைங்க. நான் நார்மலாக இருக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பாருங்க, தேங்காயும் மிளகும் நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்துட வேண்டியதுதான். நல்லா கலந்து நல்ல ஒரு பிரட்டி பிறகு அதில் தண்ணி தேவையான அளவு நம்ம இப்போ தாங்க பிரட்டின பிறகு தண்ணி ஊற்றணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கெஸ்ட்டுங்க யாராவது வந்தால் கூட இதை பற்றி பேசுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டில் தான் பச்சை மிளகா போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் போட்டால் அதோடைய ஸ்மெல்லே வராது, அதனால தான் லாஸ்ட்டில் போடுறேன். இப்போ தக்காளி பழமும் அப்படி தான், ஃபஸ்ட்லேயே நான் போடல, லாஸ்ட்டில் தான் போடுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். பிறகு பாருங்கள், இப்போ நல்லா திரும்பவும் எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ தான் நம்ம தேங்காய் சேர்த்தணும். வெந்துருச்சு சிக்கன் ஒரு 3/4 பதத்துக்கு வேகும்போது தான் தேங்காவே போடணுங்க. பிறகு நமக்கு தேவையான அளவு எவ்வளவு நமக்கு திக்னஸ்ஸு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு சிலர் பொட்டுக்கடலை போட்டு கூட குருமா வைப்பாங்க, நிறைய பார்த்துருக்கேங்க. எனக்கு ஏனோ அந்த பொட்டுக்கடலை போட்டு குருமா அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல உண்மையாகவே. கடையிலலாம் ஆனால் பொட்டுக்கடலை போட்டு தாங்க, சேலம் கடைங்களெல்லாம்
செய்கிறாங்க. நான் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து இதுக்கு மட்டும் பொட்டுக்கடலை போடலை. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ சேர்த்துங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.